ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் புதிய சமச்சீர் புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து அதாவது முதல் இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. இந்த முதல் இயலில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு கொடுத்துருக்காங்க, உரைநடை கொடுத்துருக்காங்க, விரிவானம் கொடுத்துருக்காங்க, மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே லைன் பை லைன் கொஷினாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வரியையும் ஒரு கேள்வியாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோம். கூடுதலாக இன்னும் சில தகவலை சேர்த்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் 2019 புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சில தகவல் இருக்குது, பாட்டு அதே மாதிரி ஒளிமரபெல்லாம் இருக்குது. அதுவே 2025 புத்தகத்தில் இல்லை, சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு பாட்டை கொண்டாந்து வச்சுருக்காங்க, ஒளிமரபுகளையெல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இரண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே என்று பாடியவர் யார்? சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே என்று பாடியவர் பாரதியார். இரண்டாவது கேள்வி, விடுதலை போருக்கு வித்திட்ட பாரதியாருடைய இதழ்கள் என்னென்ன? விடுதலை போருக்கு வித்திட்ட பாரதியாருடைய இதழ்கள் என்னென்ன? இந்தியா, விஜயா, 2 இதழ்கள்ங்க. இந்தியா 1, விஜயா 1, 2 இதழ்கள் வழியாக விடுதலை போருக்கு பாரதியார் வித்திட்டார். அடுத்து மூன்றாவது கேள்வி, சந்திரிகையின் கதை, தராசு என்பவை பாரதியாருடைய எந்த வகையான நூல்கள்? சந்திரிகையின் கதை, தராசு இந்த இரண்டுமே பாரதியாருடைய உரைநடை நூல்கள், உரைநடையில் எழுதப்பட்ட நூல்கள். அடுத்து நாலாவது கேள்வி, பாரதியாருடைய சிறப்பு பெயர்களில் தவறானது எது? பாரதியாருடைய சிறப்பு பெயர்களில் தவறானது எது? இதுக்கான பதில், சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க, செந்தமிழ் தேனின்னு சொல்லுவாங்க, புதிய அறம் பாட வந்த அறிஞன் சரி, மரம் பாட வந்த மறவன் சரி. அனைத்துமே சரிங்க, தவறானது எதுவுமே இல்லை, அனைத்துமே சரி. இது எக்ஸாமில் டைரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிந்துக்கு தந்தை யாருன்னு கேட்பாங்க, செந்தமிழ் தேனி யாருன்னு கேட்பாங்க, மரம் பாட வந்த மறவன் யாருன்னு கூட கேட்கலாம். எல்லாமே பாரதியார் தான். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பாரதியாரை செந்தமிழ் தேனி என்று அழைத்தவர் யார்? பாரதியாரை செந்தமிழ் தேனி என்று அழைத்தவர் யார்? இப்படி அழைத்தவர் பாரதிதாசனுங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, சிந்துக்கு தந்தை, மரம் பாட வந்த மறவன், இப்படியெல்லாம் சொன்னவரும் பாரதிதாசன் தான். அடுத்து ஆறாவது கேள்வி, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருக்குது, பாரதியார் கவிதைகள். அடுத்து ஏழாவது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். வைப்பு என்றால் நிலப்பகுதி, இசை என்றால் புகழ், பன்மொழி என்றால் வளமிக்க மொழி, சூழ்களி என்றால் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். அடுத்து எட்டாவது கேள்வி, பழமை என்பதை குறிக்கும் சொல்லியது? பழமை என்பதை குறிக்கும் சொல்லியது? இதுக்கான பதில் தொல்லை. தொல்லைனா துன்பம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது, பழமை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, எதுகை இடம்பெற்ற சொல்லை கண்டறிக. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருவது. எதுகை இடம்பெற்ற சொல்லை கண்டறிக. இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்க, ஏழ்கடல், இந்த 2ல் தான் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ இதில் தான் எதுகை வந்திருக்கு. அடுத்து 10வது கேள்வி, பாடல் அடிகளில் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிவதற்கு பெயர் என்ன? பாடல் அடிகளில் இறுதியில் வரக்கூடிய சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்தால் அதுக்கு பெயர் என்ன? இயைபுன்னு சொல்லுவாங்க, இயைபு. அடுத்து 11வது கேள்வி, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று செந்தமிழ் அந்தாதி பாடியவர் யார்? இது பார்த்தீங்கன்னா புது புக்கில் இல்லைங்க, இந்த டாப்பிக்கை தூக்கிட்டாங்க, புது புக்கில் இல்லை. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று செந்தமிழ் அந்தாதி பாடியவர் து. அரங்கன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 12வது கேள்வி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வைப்புனா நிலப்பகுதியை குறிக்கும். அடுத்து 13வது கேள்வி, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும்.
அடுத்து 14வது கேள்வி, வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து 15வது கேள்வி, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். அறிந்ததனைத்தும். அடுத்து 16வது கேள்வி, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வானமறிந்த. வானமறிந்த. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடல் ஆலிக்கு இணை அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 2019 புக்கில் இல்லை, இப்போ 2025 புக்கில் வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே இருந்ததுன்னா 10th இருந்ததுங்க. இதை இப்போ 8th கொண்டாந்து வச்சுருக்காங்க. சரி, இதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 17வது கேள்வி, தமிழை அமுதோடும் நிலவோடும் வானோடும் ஒப்பிட்டு பாடியவர் யார்? தமிழை அமுதோடும் நிலவோடும் வானோடும் ஒப்பிட்டு பாடியவர் யார்? பாரதிதாசன் தான் பாடியிருப்பாருங்க. அடுத்து 18வது கேள்வி, ஆலிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்று தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடியவர் யார்? இப்படியும் கேட்கலாம். இரட்டுற மொழிதல் இந்த வகையில் பாடியவர் யார்? இப்படியும் கேட்கலாம். இதுக்கான பதில் சந்த கவிமணி தமிழ் அழகனார். அடுத்து 19வது கேள்வி, சிலேடை எனப்படுவது என்ன? சிலேடை எனப்படுவது என்ன? இதுக்கான பதில் இரட்டுற மொழிதல் அணி. இதை எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா, இரட்டுற மொழிதல் அணி இதனுடைய வேறு பெயர் என்னன்னு கூட கேட்கலாம், சிலேடை. அடுத்து 20வது கேள்வி, தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். அடுத்து 21வது கேள்வி, சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சண்முக சுந்தரம். அடுத்து 22வது கேள்வி, இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் யார்? இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் யார்? சந்த கவிமணி தமிழ் அழகனார். அடுத்து 23வது கேள்வி, சந்த கவிமணி தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? சந்த கவிமணி தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12 நூல்களை படைச்சிருக்காருங்க. 24வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். ஆழி என்றால் கடல், துய்ப்பதால் என்றால் கற்பதால், மேவலால் என்றால் பெறுதலால், நித்தம் என்றால் நாள்தோறும். அடுத்து 25வது கேள்வி, ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்ற பாடல் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இருக்குதுங்க. தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் எந்த பகுதியில் கலகப்பதிப்பில் இருக்குது? ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டு நூலில் இருக்குது. அந்த நூலில் 5வது பகுதியில் கலகப்பதிப்பில் இருக்குங்க. அடுத்து 26வது கேள்வி, வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்று பாடியவர் யார்? கீரை பாத்தியையும் குதிரையையும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இரட்டுற மொழிதல் பாட்டை எழுதியவர் வரதன். வரதனா யாருங்க? வரதன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருடைய இயற்பெயர் வரதன்? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். யாருடைய இயற்பெயர் வரதன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 27வது கேள்வி, தமிழ்தாய் ஐம்பெருங்காப்பியங்களை எவ்வாறு அணிந்துள்ளாள்? தமிழ்தாய் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்துள்ளாள். அடுத்து 28வது கேள்வி, பெரிய கப்பல்கள் எதன் மீது செல்லும்? பெரிய கப்பல்கள் எதன் மீது செல்லும்? ஆழி. ஆழினா கடல். கடல் மேலே தான் செல்லும். அடுத்து 29வது கேள்வி, முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? முத்தமிழ் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 3 கூட்டல் தமிழ். அடுத்து 30வது கேள்வி, தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இந்த தொடரில் தன் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இதில் இந்த தன் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறது? கடலை குறிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பாட்டுங்க. தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற பாட்டு இருக்குது. இந்த பாட்டு இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாது, இப்போ தூக்கிட்டாங்க. இது வந்து 2019 புக்கில் இருக்குதுங்க. ஸோ இதிலேருந்து நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். நிலம் நீர், இங்கே வந்து தீ வந்திருக்கணுங்க. நிலம் நீர் தீ வழி விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் என்று கூறும் நூல் என்ன? அதாவது உலகம் 5 பெரும் பூதங்களால் ஆனது என்று குறிப்பிடும் நூல் என்ன?
இதுக்கான பதில் தொல்காப்பியம். நிலம் நீர் தீவழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து 32வது கேள்வி. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்து 33வது கேள்வி. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் எத்தனை? தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது? இதுக்கான பதில் 9 இயல்கள் இருக்குது, 3 அதிகாரங்கள் இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 9:3. இதுதான் கரெக்டு. மாற்றி போட்டுறாதீங்க. 9 இயல்கள் இருக்குது, அதிகாரம் 3 இருக்குது. அடுத்து 34வது கேள்வி. தொல்காப்பியத்தில் மரபியல் எங்கு உள்ளது? தொல்காப்பியத்தில் மரபியல் எங்கே இருக்குதுங்க? பொருள் அதிகாரத்தில் இருக்குது. பொருள் அதிகாரத்தில் தான் மரபியல் இருக்குது. அடுத்து 35வது கேள்வி. இளமை பெயர்களை பொறுத்துக. இளமை பெயர்களை பொருத்தணும். இதுக்கான பதில் புலியுடைய குட்டிக்கு பரல் என்று பெயர், சிங்கக்குட்டிக்கு குருளை என்று பெயர், யானை குட்டிக்கு யானை கன்று, கரடி குட்டிக்கு கரடி குட்டி. இதுதான் சரி. அடுத்து 36வது கேள்வி. ஒளி மரபுகளை பொறுத்துக. ஒளி மரபுகளை பொறுத்துக. இதுக்கான பதில் புலி புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், கரடி கத்தும், பசு கதரும். அடுத்து 37வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் விசும்புனா வானம், மயக்கம் என்றால் கலவை, திரிதல் என்றால் மாறுபடுதல், மரபுனா வழக்கம். அடுத்து நாம் பார்க்க போகிறது புக் பேக் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 38வது கேள்வி. பறவைகள் எதன் மீது பறந்து செல்கின்றன? பறவைகள் எதன் மீது பறந்து செல்கின்றன? விசும்புனா வானம், வானத்தில் பறந்து செல்கின்றன. 39வது கேள்வி. இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். இயற்கையை போற்றுதல் என்பது தமிழரின் மரபு. அடுத்து 40வது கேள்வி. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இருதிணை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. 2 கூட்டல் திணை. அடுத்து 41வது கேள்வி. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஐம்பால் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. உரைநடையில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 42வது கேள்வி. சங்ககால கல்வெட்டுகளில் உள்ள வரி வடிவம் அசோகர் காலத்தில் உள்ள பிராமி வரி வடிவத்திலிருந்து வேறுபட்டது என்ற செய்தியை எர்லி தமிழ் எபிகிராஃபி என்னும் நூலில் தெளிவுபடுத்தியவர் யார்? அதாவது சங்ககால கல்வெட்டுகளில் இருக்கிற வரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரி அசோகருடைய பிராமி வரி வடிவத்திலிருந்து வேறுபட்டது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. எந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க? இயர்லி தமிழ் எபிகிராபி அப்படிங்கிற புக்கில் சொல்கிறாங்க. சொன்னவர் யாருன்னா ஐராவதம் மகாதேவன். 43வது கேள்வி. பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்று அழைக்காமல் தமிழி என்றோ பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பவர் யார்? பழந்தமிழ் வரி வடிவத்தை எல்லாமே தமிழ் பிராமின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, தமிழி அப்படின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பழந்தமிழ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவர் ஐராவதம் மகாதேவன். அடுத்து 44வது கேள்வி. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? தமிழ்நாட்டில் கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குதுங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே கல்வெட்டுகள் கிடைக்கிறது. அடுத்து 45வது கேள்வி. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? தமிழ்நாட்டில் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு செப்பேடுகள் கிடைக்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து 46வது கேள்வி. சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் எந்த எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் இந்த 2 பகுதியிலையும் 8வது நூற்றாண்டுலேருந்து 11ஆவது நூற்றாண்டு வரைக்கும் கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. வட்டெழுத்து தான் இருக்குது. அடுத்து 47வது கேள்வி. முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழி எழுத்துக்கள் காணப்படுகின்றன? ராசராச சோழனின் காலம், அந்த காலத்துக்கு பின்னாடி இருக்கிற கல்வெட்டுகளில் பழைய தமிழி எழுத்துக்கள் இருக்குது.
இதுக்கான பதில் கிபி 11ஆம் நூற்றாண்டு. முதலாம் ராசராச சோழனின் காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து 48வது கேள்வி. கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டது. கடைச்சங்க காலம் அப்படின்னா கண்ணெழுத்துங்க. அடுத்து 49வது கேள்வி. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்று கூறும் நூல் என்ன? கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். இதை எக்ஸாமில் கேட்கலாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குது? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அடுத்து 50வது கேள்வி. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தன என்பதற்கான சான்று எது? தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தன என்பதற்கான சான்று அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டு. அடுத்து 51வது கேள்வி. பாறைகளில் எந்த கோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன? பாறைகளில் எந்த கோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன? பாறைனா நேர்கோடாக பயன்படுத்துவாங்க, நேர்கோடுகள். அடுத்து 52வது கேள்வி. ஓலைகளில் எந்த கோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன? ஓலைகளில் எந்த கோடுகளை பயன்படுத்தியிருக்காங்க? வளைகோடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. பாறைனா நேர்கோடு, ஓலைனா வளைகோடு. 53வது கேள்வி. பழங்காலத்தில் ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களுக்கு முன் எத்தனை புள்ளி இட்டனர்? பழங்காலத்தில் ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்கு முன்னாடி எத்தனை புள்ளிகள் இட்டார்கள்? இதுக்கான பதில் இரட்டை புள்ளிகள் இட்டாங்க. இப்போ கா மாதிரி போட்டு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அது ஐகார எழுத்து, கை அப்படின்னு வரும். அடுத்து 54வது கேள்வி. பழங்காலத்தில் எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து, அதாவது முன்னாடியா பின்னாடியா மேலேயா கீழேயா ஏதோ ஒரு இடத்துல 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. இதுக்கான பதில் பின்னாடி. இதுக்கு உதாரணம், இப்போ சே அப்படிங்கிற எழுத்து எடுத்துக்கிறீங்க, அடுத்து 2 பின்னாடி 2 புள்ளி வச்சா அது இந்த சவ் அந்த மாதிரி ஔகார எழுத்தாக மாறிடும். சரிங்களா? இதான் கான்செப்ட். அடுத்து 55வது கேள்வி. எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமா முனிவர். வீரமா முனிவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 56வது கேள்வி. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எவை காரணமாக அமைந்தது? தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை என்பது காரணமாக அமைந்துள்ளது. அச்சுக்கலை. அடுத்து 57வது கேள்வி. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து என்று அழைக்கப்படுகிறது. 58வது கேள்வி. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். விரிவானத்தில் சொற்பூங்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 59வது கேள்வி. தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்பது பொருள். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருளும் இருக்குது. சொல் அப்படின்னா நெல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. 60வது கேள்வி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 61வது கேள்வி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் யார்? அதாவது உயிரெழுத்து மொத்தம் 12ங்க. அ ஆ இ வரும் இல்லைங்களா? இதில் நெட்டெழுத்து 7 இருக்குது, குறில் எழுத்து 5 இருக்குது. இந்த நெட்டெழுத்து 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி, 5 குற்றெழுத்துக்களும் மொழி நிறைவு இல்லை என்று கூறியவர் யார்? இப்படி சொன்னவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார்னா நெட்டெழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருப்பார். அடுத்து 62வது கேள்வி. எத்தனை நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்கிறார் நன்னூலார்? நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா 40 நெட்டெழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும்னு சொல்கிறாரு. தொல்காப்பியர் 7ன்னு சொல்கிறாரு, ஆனால் நன்னூலாரர் 40ன்னு சொல்கிறாரு. அடுத்து 63வது கேள்வி. முள்ளம்பன்றியின் பழமையான பெயர் என்ன? முள்ளம்பன்றியின் பழமையான பெயர் எய்ப்பன்றின்னு சொல்லுவாங்க. எய்ப்பன்றி. அடுத்து 64வது கேள்வி. ஆமா என்று அழைக்கப்படுவது எது? ஆமா என்று அழைக்கப்படுவது காட்டுப்பசு. காட்டுப்பசுக்கு ஆமா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. 65வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில்
குறைந்த எழுத்துக்களை கொண்ட வரிசை எது? கீழே இருக்கிற வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் குறைந்த எழுத்து வரிசை கொண்டது எது? இதுக்கான பதில் யா. இதில் வந்து நெடில் யா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழியாக வரும். நெடில் யானா என்னங்க? நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழியில் படிச்சிருக்கோம். யானா என்ன? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கான அர்த்தம் என்ன? அதாவது இது என்ன சொல் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது 66வது கேள்வி. செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில் ரா இளங்குமரனார். 67வது கேள்வி. ரா இளங்குமரனார் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதது எது? ரா இளங்குமரனார் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதது இவர் இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர், கதையாசிரியர் வரமாட்டார். ஸோ இதுதான் பொருந்தாதது. 68வது கேள்வி. ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது இலக்கண வரலாறு சரி, தமிழிசை இயக்கம் சரி, தனித்தமிழ் இயக்கம் சரி, இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் தப்பு, இதுதான் தவறு. அடுத்து 69வது கேள்வி. ரா இளங்குமரனாரின் தொகுப்பு நூல் எது? இவர் வந்து ஒரு நூலை தொகுத்து வச்சுருக்காரு. அந்த தொகுப்பு நூல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தேவநேயம். தேவநேயம் என்பது தொகுப்பு நூல். 70வது கேள்வி. ரா இளங்குமரனார் எந்த ஊருக்கு அருகில் இருக்கிற அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவாணர் நூலகத்தையும் அமைத்துள்ளார்? ரா இளங்குமரனார் திருச்சிக்கு பக்கத்தில் அல்லூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவாணர் நூலகத்தையும் அமைச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் எழுத்துக்களின் பிறப்பை பார்க்க போகிறோம். 71வது கேள்வி. எழுத்துக்கள் எத்தனை இடங்களில் பிறக்கின்றன? எழுத்துக்கள் எத்தனை இடங்களில் பிறக்கின்றன? இதுக்கான பதில் 4 இடத்துல பிறக்குது. மூக்கு, மார்பு, கழுத்து, தலை, மொத்தம் 4 இடத்துல எழுத்து பிறக்கிறது. 72வது கேள்வி. உயிரெழுத்துக்களின் பிறப்பிடம் எது? உயிரெழுத்துக்கள் எங்கே பிறக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கழுத்தில் பிறக்குதுங்க. உயிரெழுத்துக்கள் கழுத்தில் பிறக்குது. அடுத்து 73வது கேள்வி. மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மூக்கில் பிறக்கிறது. 74வது கேள்வி. இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? இடையின எழுத்துக்கள் எங்கே பிறக்குதுங்க? கழுத்தில் பிறக்கிறது. 75வது கேள்வி. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலையில் பிறக்குதுங்க. நல்லா கவனிங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. அடுத்து 76வது கேள்வி. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பில் பிறக்குதுங்க. 77வது கேள்வி. வாயை திறத்தலால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? வாயை திறப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இதுக்கான பதில் அ ஆ. இந்த 2 எழுத்துக்களும் சும்மா வாயை திறந்தாவே போதும், உருவாகிடும். 78வது கேள்வி. இதழ்களை குவிப்பதால் பிறக்காத எழுத்து எது? இதழ்கள்னால் உதடுங்க. உதடுகளை குவிப்பதால் பிறக்காத எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. உச்சரித்து பாருங்கள். ஊ வரும், ஊ இது வரும், ஔ ஓ வரும், ஐ வராது, தப்பு. இன்னொரு எழுத்து என்ன வரும்னா குறில் ஓ வரும். குறில் ஓ, நெடில் ஓ, அடுத்து ஊ ஊ ஔ. இந்த 5 எழுத்துக்களும் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். அடுத்து 79வது கேள்வி. வாயை திறப்பதோடு நாக்குடைய அடி ஓரம், அந்த நாக்குடைய அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கும் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 எழுத்துக்களும் அப்படி தான் பிறக்குது. சரிங்களா? இ உச்சரித்து பாருங்கள். இ ஈ ஏ ஏ ஐ உச்சரிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அனைத்தும் சரி என்பதா ஆன்சர். அடுத்து 80வது கேள்வி. பொறுத்துக. எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுன்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் இக்கு இங்கு. இந்த 2 எழுத்துக்களும் நாக்குடைய முதல் பகுதி அன்னத்துடைய அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்குது. இச்சு இஞ்சு. இந்த 2 எழுத்துக்களும் நாக்குடைய இடைப்பகுதி மேல்வாய் பல்லுடைய இடைப்பகுதியை தொடுவதால் உருவாகுது. இட்டு இன்னு. இந்த 2 எழுத்துக்களும் நாக்குடைய நுனி அன்னத்துடைய நுனியை தொடுவதால் உருவாகுது. இத்து இந்து. இந்த 2 எழுத்துக்களும் நாக்குடைய நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் உருவாகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அனைத்தும் சரிதாங்க. சரிங்களா? சரியாக தான் இருக்குது. அடுத்து 81வது கேள்வி. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? நாக்குடைய நுனி அன்னத்துடைய நுனியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை?
இதுக்கான பதில் இட்டு இன்னு. இங்கே பாருங்கள், நாக்குடைய நுனி அன்னத்துடைய நுனியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு. அடுத்து 82வது கேள்வி, கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது? கீழ் இதழ் அதாவது கீழ் உதடுங்க, மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். உச்சரித்து பாருங்கள், இவ். அடுத்து 83வது கேள்வி, பொறுத்துக. எழுத்து எப்படி உருவாகுதுங்கிறத பொருத்தணும். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இர் இல் இந்த 2 எழுத்துக்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் உருவாகிறது. இந்த இல் அப்படிங்கிறது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் உருவாகிறது. இந்த இவ் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் உருவாகிறது. இந்த இல் என்பது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் உருவாகிறது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் ஒரு 2-3 முறை என்னங்கிறத டீப்பாக பார்த்துட்டிங்கன்னா போதும், எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து 84வது கேள்வி, மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு. அடுத்து 85வது கேள்வி, மேல் வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? மேல் வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இந்த இர்ரும் இந்த இன்னும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 86வது கேள்வி, உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. 87வது கேள்வி, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? முன்னாடியே பார்த்துட்டோம், தலையில் பிறக்குது. அடுத்து 88வது கேள்வி, வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்கிறது. 89வது கேள்வி, நாக்குடைய நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? முன்னாடியே பார்த்துட்டோம், இட்டு இன்னு. 90வது கேள்வி, கீழ் உதடும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? கீழ் உதடும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி. இதில் வந்து ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. கேள்விகளை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் 8ஆம் வகுப்பில் இருக்கிற அனைத்து இலக்கமாக நம்ம வீடியோ போட போகிறோம். ஆல்ரெடி போட்ட வீடியோ, போட்டுட்ருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே ஒரே ப்ளேலிஸ்ட்டாக மாற்றிருக்கேன். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 91வது கேள்வியை பாருங்கள். ஒளி மரபுகளை பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், புறா குணுகும். அடுத்து 92வது கேள்வி, ஒளி மரபுகளை பொறுத்துக. ஒளி மரபுகளை பொருத்தணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புக்கில் இல்லைங்க. இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க. அதாவது 2019 புக்கில் இதெல்லாமே இருக்குது, 2025 புக்கில் இல்லை. இதுக்கான பதில் கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். அடுத்து 93வது கேள்வி, தொகை மரபுகளை பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் மக்கள் கூட்டம், ஆன பசு, ஆ நிறை, ஆட்டு மந்தை, எறும்பு சாறை. அடுத்து 94வது கேள்வி, வினை மரபுகளை பொறுத்துக. வினை மரபுகளை பொருத்தணும். சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. இதுதான் சரி. 95வது கேள்வி, வினை மரபுகளை பொறுத்துக. சரியாக பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் சுவர் எழுப்பு, கூடை முடை, இலை பறி, பானை வனை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி பக்கத்தில் பாரதிதாசனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 96வது கேள்வி, பாரதிதாசன் நடத்திய இதழ் எது? பாரதிதாசன் நடத்திய இதழ் எது? குயில் என்ற இதழை நடத்தியிருப்பார். 97வது கேள்வி, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாடியவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாடியவர் பாரதிதாசன். 98வது கேள்வி, பாரதிதாசனின் கூற்றுக்களில் தவறானது எது? கீழே இருக்கிற 4 கூற்றில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, சரி. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ, இதுவும் சரி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், இதுவும் சரி. தமிழுக்கு அமுது என்று பேர், இதுவும் சரி. அனைத்தையும் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். தவறு எதுவுமே இல்லை, இங்கே தவறானது எதுவுமே இல்லை. அடுத்து 99வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை பொருத்தணும். இதுக்கான பதில் ஆர்டிகுலேட்டரி பொனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். கான்சோனன்ட் என்றால் மெய்யொலி. நாசில் கான்சோனன்ட் சவுண்டுனா மூக்கொலி. பிக்டோகிராஃப்னா சித்திர எழுத்து.
அடுத்து 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. கலைச்சொற்களை பொறுத்துக. இதுக்கான பதில் வவல். வவல்னா உயிரொலி. லெக்சிகோகிராஃபின்னா அகராதியியல். எபிகிராஃப்னா கல்வெட்டு. பன் அப்படின்னா சிலேடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 100 கேள்வியை பார்த்துருக்கோங்க. இந்த 100 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் மற்ற இயலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த இயலுக்கான வீடியோ வந்திருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.